வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி குழந்தைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க நல்லா தான் சாப்பிட்றாங்க, கரெக்டாக சாப்பிட்றாங்க. ஆனால் குழந்தைக்கு வெயிட்டே ஏறலை அப்படின்னு ஃபீல் பண்ணுற அம்மாவாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரெசிபி உங்களுக்கு தான். குழந்தைக்கு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகக்கூடிய நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட். இதை நீங்கள் டே டைமில் எப்போ வேணாலும் குழந்தைங்களுக்கு ஊட்டி விடலாம். ஒரே மாதத்தில் நல்ல சேஞ்ச் தெரியும். இந்த சூப்பரான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ ஒரு சின்னதாக எடுத்து இந்த மாதிரி நான் வேக வச்சுருக்கேன். இது வேகிறதுக்குள்ளே நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை ரவை புரோக்கன் வீட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் கோதுமை மாவு இருந்தால் தாராளமாக இதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வேக வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோவை இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா ஹீட்டான உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது கோதுமை ரவை பவுடர், அதை சேர்த்து நெய்லேயே நல்லா வறுத்து விட்டுருங்க. இந்த வீடியோக்கு டக்குன்னு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்போ தான் டெய்லி இதே மாதிரி வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மசிச்சு எடுத்து வச்சுருக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோ அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 டேட்ஸு நான் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். உள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மேஷர் எடுத்து இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுருங்க. டேட்ஸ் எல்லாத்தோடவும் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு மசிச்சு விட்டுட்டு இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் இந்த டைம்லலாம் தாராளமாக கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். பால் குடிச்சு பழக்கின குழந்தைங்க அப்படின்னா இது கூட கொஞ்சமாக பசும்பால் சேர்த்தும் கலந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி கையிலேயே எடுத்து கூட நீங்கள் அழகாக ஊட்டி விட்டுட்டு போயிடலாம். குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி